வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. குழந்தை நல மருத்துவரா, நியூபார்ன் ஸ்பெஷலிஸ்டா, நீங்கள் அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டு எங்கள் கையில் கொடுப்பீங்க? தொப்புள் கொடி கட் பண்ணுறோம்ல, தொப்புள் கொடி கட் பண்ணின உடனே அதில் 2 ஆர்ட்ரி ஒரு வெயின் இருக்கான்றதை செக் பண்ணுறது. தென் கீழே ஜெனிட்டல்ஸ் போனோம்னா பிறக்கிற குழந்தையினுடைய ஐடியல் வெயிட் என்னவா இருந்தால் நான் கவலைப்பட வேணாம், என்ன வெயிட் இருந்தால் ஓவர் வெயிட்டு, என்ன வெயிட் இருந்தால் அண்டர் வெயிட். இந்தியன் சினாரியோ படி மோர் தென் 2.5 to 3.5 kg பேபி வெயிட் இருந்ததுன்னா, குறைப்பிரசவத்தில் பிறந்தாலே அது கொஞ்சம் அது ஏதாவது குறையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தமா? ஒரு 28 வாரத்தில் ஒரு பேபி பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும். குழந்தை கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, டக்குன்னு சாட்ஜிபிட்டில் கேட்டு மாத்திரை வாங்கி போடுறதுங்கிறது சரியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்தேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் அப்படியே இருக்குது டாக்டர், அதனால தான் உங்களை மீட் பண்ண வந்தோம், வேறு ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணுமா? சீரியஸாக இந்த மாதிரி கொஞ்சம் மருந்து அவங்களாவே கொடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் விபரீத முடிவான மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டே டு டேயில் இது ரொம்ப நிறையா இருக்குது சார். லைக் யூ சி, நீங்கள் வந்துட்டு ஆக்டிங்லேயும் சினிமாவில் ஆக்டிங்லேயும் நீங்கள் டுவர்ட்ஸ் ஆக்டிங்லேயும் நீங்கள் இருக்கீங்க. அப்பப்போ என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அதையும் செய்கிறீங்க. உங்களுக்கு மெடிசன் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே பேஷனும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 33 படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஓகே, தென் வந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸ் மூலியமாக அந்த இமீடியட்லி ஐம் நாட் பிகம் இன்றைக்கிங்க இந்த பிறந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுங்கிறதே ஒரு தனி ஸ்கில்லு. அந்த குழந்தை பிறந்து அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வளர்த்து அது எப்போ அழுகுதுன்னா என்ன செய்யுது, அது வந்துட்டு நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஏதாவது டேப்லெட்ஸ்லையோ அது கொடுக்குற உணவுலையோ ஏதாவது பண்ணிட்டா குழந்தைகளுக்குலாம் அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸாக போய் முடியும் அப்படின்னு நம்ம என்ன குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு நியூபார்ன் பேபிஸ் பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம சென்னை கோவலமில் நலம் கிளினிக்னு சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. குழந்தை நல மருத்துவர் அனீஷ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணலாம். வணக்கம் அனீஷ். வணக்கம் சார். வணக்கம் அனீஷ். இப்போது எனக்கு என்ன முதல்ல ஒரு கேள்வினா, ஒரு குழந்தை பிறக்குது, அதை எங்ககிட்ட வந்து நர்ஸ் வந்து கையில் கொடுக்குறாங்க, இல்லை டாக்டர்ஸ் வந்து கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பீடியாட்ரிஷனாக, ஏன்னா கைனகாலஜின்னு சொல்லி இந்த மகப்பேறு மருத்துவர்கள் வந்து குழந்தையை பெற்றெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை நல மருத்துவராக, நியூபார்ன் ஸ்பெஷலிஸ்டாக, நீங்கள் அந்த குழந்தைய என்ன செஞ்சுட்டு எங்கள் கையில் கொடுப்பீங்க? முதல்ல ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆஃப்டர் கைனகாலஜிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பீடியாட்ரிஷனோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு டேர்ம் பேபி, ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகிறாங்க. ஒரு நார்மல் டெலிவரி ஆகுது, இல்லை சிசேரியன் ஆகுது. குழந்தை பிறந்த உடனே அழுதுட்டாங்க. அழுத உடனே கைனகாலஜிஸ்ட் என்கிட்ட சார் பேபி கிரைட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வேர்டு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போது டைம் ஆஃப் டெலிவரி என்னன்றதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் டெலிவரி, வெதர் இட்ஸ் சிசேரியனா நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் பேபியோட பர்த் வெயிட் என்னன்றதை நான் பார்க்கணும். இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போய் பேபியை தனியாக ஒரு பேலை வச்சு நான் எக்ஸாமின் பண்ணுவேன். வாட் ஆர் ஆல் த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலாக பேபியோட சேச்சுரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். சேச்சுரேஷன் அப்படின்னா ரூம் ஏரில் ஆக்சிஜன் லெவல் இந்த பேபிக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உள்ளே, அதாவது வூம்குள்ளே இருக்கிற வரைக்கும் பேபியோட லங்ஸ் வந்துட்டு ஒரு வேலையே செய்யாது, இப்படி தான் இருக்கும். வெளியே வந்து அந்த ஃபஸ்ட்டு க்ரை பண்ணுறாங்கல்ல, ஆண் அழும் போது அந்த லங்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாக ஓப்பன் ஆகி அது ப்ராப்பராக இந்த ரூம் ஏர்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு சேச்சுரேஷன்ஸ் பார்க்குறோம். சேச்சுரேஷன் வந்துட்டு மினிமமாக வித்தின் அ மினிட், பிறந்த 1லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே 75% இருக்கணும். அதே 10 மினிட்ஸ் ஆகும்போது பார்த்தோம்னா மோர் தென் 95% இருக்கணும். இது நார்மல் ஒரு டேர்ம் பேபிஸில். ஃபஸ்ட்டு திங் பார்க்குறது. தென் பேபியோட கலர் எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, டோன் எப்படி இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ் எப்படி இருக்குது, ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன், தலையிலேருந்து ஹெட்டோட சைஸ் கரெக்டாக இருக்கா, ஐ லேஷஸ் இருக்கா, ஐ ப்ரோஸ் இருக்கா, ஐ லிட்ஸ் இருக்கா, நோஸ் இருக்கா, இயர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஸோ ஹெட் டு டோ எல்லாமே. இந்த நிப்பிள்ஸ் கரெக்டாக இருக்கா. தொப்புள் கொடி கட் பண்ணுறோம்ல, தொப்புள் கொடி கட் பண்ணின உடனே அதில் 2 ஆர்ட்ரி ஒரு வெயின் இருக்கான்றதை செக் பண்ணுறது. தென் கீழே ஜெனிட்டல்ஸ் போனோம்னா
பாயா கேர்ளா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, பாயாக இருந்தால் 2 டெஸ்டிஸ் இருக்கா, யுரேத்ரல் ஓப்பனிங் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, கேர்ளாக இருந்தால் அந்த 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 ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கிளியராக இருக்கா, லேபியா இருக்கா, லேபியா மேஜோரா, மைனோரா, கிளைட்டோரியஸ், யுரேத்ரல் ஓப்பனிங், ஆனல் ஓப்பனிங், இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ரெண்டுத்துலேயுமே 2 கையிலையுமே 5 ஃபிங்கர்ஸ் ப்ராப்பராக இருக்கா, லெக்ஸ்லேயுமே ஃபிங்கர்ஸ் ப்ராப்பராக இருக்கா, இது எல்லாமே ஹெட் டு டூ எக்ஸாமினேஷனில் முடிச்சுட்டு தென் ஃபாலோட் பை பேபியோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் நார்மல் தென் மதர் சைடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பால் குடிக்கிறதுக்கு இப்போ பேபி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு டைம் பிறந்ததுலேருந்து 15 மினிட்ஸ் பார்த்துட்டு வித்தின் ½ an hour பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுக்கறதுக்கு நாங்கள் இனிஷியேட் பண்ணிடுவோம். இஃப் த பேபி இஸ் 100% குட் அப்படின்னா. ஃபைன், சூப்பர் அனிஷ். ஆக்சுவலி அந்த ஒரு ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்றீங்க. ஃபுல்லாக ஒரு ஆனல் ஓப்பனிங் வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு இதாக இருக்குது. ஃபைன். இப்போது ஒரு குழந்தை வந்து சரியாக தான் பால் குடிக்குதா அப்படிங்கிறத, ஏன்னா அம்மாவுக்கு புது அம்மாவாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு அம்மாவாக இருக்காங்கன்னா, ஃபஸ்ட் சைல்டு அவங்க பிறக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது குழந்தை சரியாக பால் குடிக்குதா என்ன பண்ணுதுங்கிறது. அப்போ ஒரு இந்த முதல் பால் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு டாக்டருடைய ரோல் ஏதாவது இருக்கா, அது சரியாக தான் பால் குடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறதுக்கு? ஆல் த பேபிஸ் டெலிவர் வித் 2 days ஆஃப் நியூட்ரிஷனோட தான் பிறக்கிறாங்க. ஓகே. அப்புறம் எந்த ஒரு மதராக இருந்தாலுமே இமீடியட்டாக ஒரு குட் செக்ரீஷன்ஸ் அப்படின்றது வராது. திஸ் டுக் டைம். மினிமம் ஒரு 48 hours, 56 hours, 60 hours வரைக்கும் ஆகும் ஒரு குட் செக்ரீஷன் ஆகிறதுக்கு. இட்ஸ் வேரியபிள் பிட்வீன் நார்மல் அண்ட் சிசேரியன் செக்ஷன். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல செக்ரீஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணிங்கன்னா பர் டே மினிமம் 5 to 6 எபிசோட்ஸ் ஆஃப் யூரின் பாஸ் பண்ணுவாங்க பேபி டில் 3 months வரைக்குமே. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேபி நல்லா தான் ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று. ரெண்டாவது வெயிட் கெயின். ஆல் த பேபிஸ் மினிமம் பர் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 daysக்கு வந்துட்டு பர் டே 20 to 30 grams வெயிட் லாஸ் ஆவாங்க. 10 daysக்கு அப்புறம் தான் வெயிட் கெயினே குட் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு நம்ம வெயிட் கெயின் வச்சு பேபி நல்லா ஃபீட் பண்ணுறாங்களா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் தான் என்னுடைய அடுத்த கேள்வி இருந்தது, சரியாக வந்தீங்க. இப்போ வெயிட் கெயின் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு பிறக்கிற குழந்தையினுடைய ஐடியல் வெயிட் என்னவா இருந்தால் நான் கவலைப்பட வேணாம், என்ன வெயிட் இருந்தால் ஓவர் வெயிட்டு, என்ன வெயிட் இருந்தால் அண்டர் வெயிட்டு? ஓகே. இப்போ டேர்ம் பேபி மோர் தென் 2 இந்தியன் சினாரியோ படி மோர் தென் 2.5 to 3.5 kg பேபி வெயிட் இருந்ததுன்னா இட்ஸ் அ குட் வெயிட் டேர்ம் பேபி. 2.5 கிலோலேருந்து 3.5 கிலோக்குள்ளே குழந்தை இருந்தால் சரியான எடையோட பிறந்திருக்கு. ரைட். அதே டேர்ம் பேபி இஃப் த வெயிட் இஸ் லெஸ் தென் 2.5 அப்படின்னாலே அது லோ பர்த் வெயிட் பேபியில் போயிட்டாங்க. ஓகே. இப்போ இது அந்த டேர்ம் பேபியாக இல்லாமல் ஒரு ப்ரீ டேர்ம் பேபி இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேர்ம் பேபி இருக்காங்க, மாடரேட் ப்ரீ டேர்ம்ஸ் இருக்காங்க. ப்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னா குறப்பிரசவம். குறப்பிரசவத்திலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. 28 வாரத்தில் பிறக்கிற குழந்தை 1 கிலோ தான் இருப்பாங்க. 32 வாரத்தில் பிறக்கிற குழந்தை 1.5 கிலோ தான் இருப்பாங்க. 35 வாரத்தில் பிறக்கிற குழந்தை 2 கிலோ தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆர்கன்ஸ் தான் உள்ள டெவலப் ஆயிருக்கும். அதை ப்ராப்பராக ப்ரிசைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இல்லைன்றதை கொடுக்க வேண்டியது என்ன மாதிரி ஒரு நியூபார்ன் இன்டென்சிவிஸ்டோட ஒரு பொறுப்பு. இப்போ நமக்கு ஒரு 28 வாரத்தில் ஒரு குறை பிரசவத்தில் பிறந்தா கூட அந்த குழந்தைய உங்களுடைய கேர் மூலமாக அது ஒரு 40 வாரம் ஆகும்போது பிறந்து ஒரு 12 வாரத்தில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட முடியுமா? குறைப்பிரசவத்தில் பிறந்தாலே அது கொஞ்சம் அது ஏதாவது குறையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இல்லாட்டி மந்த்து தான் குறைவாக இருக்குங்க, அது ஹார்ட் பீட் அப்போயும் நல்லா தான் இருக்கும், லங்ஸ் நல்லாயிருக்கும், ஜெனிட்டல் பார்ட்ஸ் நல்லாயிருக்கும், மூளை வளர்ச்சிலாம் இருக்கும், எலும்புலாம் சரியாக தான் இருக்கும், அப்படி அர்த்தமா? ஓகே. ஸோ ஒரு 28 வாரத்தில் ஒரு பேபி பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த ஏர்லேருந்து மூச்சு எடுத்துக்கிறதே அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் வென்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணுறோம். வென்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த லங்ஸை வந்துட்டு விரிவடைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? ப்ராப்பராக அந்த லங்ஸை வந்து பம்ப் பண்ணுறோம். பம்ப் பண்ணும்போது அது ஆக்சிஜன் எடுத்து உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. சரிங்களா? ஒரு குழந்தை வயிற்றில் 8 வாரம் இருக்கும் போதே 8வது வாரத்திலே ஒரு ஹார்ட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லாவே. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஹார்ட்டும் பம்ப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகிற ஒரே பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த லங்ஸ். ஸோ அந்த லங்ஸுக்கு நாங்கள் ப்ரியார் பண்ணி வென்டிலேட் பண்ணிடுறோம். 28 வீக்ஸில் இருந்து டே பை டே அந்த பேபிக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன் த்ரூ ஐவி லைன்,
ஆர் த்ரூ அம்பிளிக்கல் கார்ட் லைன் இது மூலியமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபிக்கு சப்போர்ட் பண்ணுனா அந்த பேபியும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆளாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதில் மாற்றுக்கிறதுல பயமும் தேவையில்லை. தேவையே இல்லை. ஐயோ இப்படி சீக்கிரம் பிறந்துருச்சே, பிற்காலத்தில் ஏதாவது இது வந்துருமே அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. சரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டான ஃபாலோஅப்பில் இருக்கணும். ஓகே ஃபைன். எதுவாக இருந்தாலும் இயர்லியாக டிடெக்ட் பண்ணணும். இயர்லியாக டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேபியை ப்ராப்பரான கேர் கொடுத்தோம்னா அந்த பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது கண்டிப்பாக. ஃபைன். இப்போ நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சில பேபி வந்து வெயிட் கெயின் ஆகாமலே இருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஒரியிங் சைனா? இல்லைனா ஒரு சில பேருடைய உடல்வாக அப்படி இப்போ நம்ம சொல்கிறோம்ல அடல்ட்டாக இருக்கும், அப்போ ஒரு சில பேர் வந்து வெயிட் ஏறிடுறாங்க, இறங்க முடியலன்னு இருக்கும். ஒரு சில பேர் ஒல்லியாகவே இருக்காங்க, எனக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு ஏற மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த டிஃப்ரென்ஸே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் குழந்தைனாலே கொல்லுன்னு இருக்கணும், அப்படியே நல்லா வெயிட்டாக இருக்கணும், பூஸ்னாப்பில் இருக்கணும், கொஞ்சிறதுக்கு இதாக இருக்கணும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகாமல் ஒல்லியாகவே இருக்கிறதுங்கிறது ஒரு மிஸ்டேக்கா? அதுக்கு நான் டாக்டர் வந்து பார்க்கணுமா, இல்லை அது ஒரு நேச்சுரலான விஷயம் தானா? நோ, கொலுன்னு இருக்குன்னு சொல்கிறீங்களே அதுக்கு அதுதான் ஹெல்த்தியான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஒல்லியாக தின்னாக இருக்காங்கல்ல அது ஹெல்த்தியான்னு கேட்டாலும் அதுவுமே கிடையாது. அக்கார்டிங் டு த ஏஜ் பேபியோட வெயிட் நார்மலாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஸோ கால்டு நார்மல். இப்போது ஒரு பேபி டெலிவர்டு வித் ஒரு 3 kg பேபி டெலிவரி ஆகுறாங்க. அது வந்து 3 months எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 kg இருக்கணும். அதுதான் அதோட ப்ரொபோர்ஷன். 2 kg பேபி டெலிவரி ஆகுறாங்க, அதோட 3 months அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 kg இருக்கணும். தென் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏஜை பொறுத்த வரைக்கும் எந்த பர்த் வெயிட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ நாள் ஆயிருக்கு, இதில் பர் டே கால்குலேஷன் இருக்குது, ஒரு 1 week கால்குலேஷன் இருக்குது, அதில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகிருக்காங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது நம்ம அந்த கால்குலேஷனில் பிடிச்சிட முடியும். அப்படி பிடிச்சதுக்கப்புறம் இந்த வெயிட் கெயினுக்கான ரீசன் மதரோட ஃபீட் தான், இல்லை இந்த வெயிட் லாஸுக்கான ரீசன் மதர் ப்ராப்பராக ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை மதருக்கு செக்ரிஷன்ஸே வராமல் இருக்கிறது. சம் ஆஃப் த மதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரெஸ்ட்டில் வச்சுருவாங்க, அவங்களுக்கே தெரியாது இன்னும் நமக்கு ப்ராப்பரான செக்ரிஷன்ஸ் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு 10 minutes 15 minutes 10 minutes 15 minutes 2 பிரெஸ்ட்லையும் நல்லா ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் பேபியோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இது என்ன ரீசன்? ரொம்ப காமனான ரீசன் என்னன்னு பார்த்தா மதர் அவங்களுக்கு பால் வருதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பால் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும், நர்ஸ் வச்சு ப்ராப்பராக செக் பண்ணி எவ்வளோ நேரம் செக்ரீஷன்ஸ் இருக்குது, ஒரு 2 hours கேப்பில் ஒரு மதர்னால் எவ்வளோ ml ஆஃப் மில்க் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த பேபிக்கு உங்கள் ஃபீடே போதும், இதை ப்ராப்பரான பொசிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா உங்கள் ஃபீடு பத்தலை ஆட் ஆனால் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததா அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஃபைன். இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் டாக்டர், நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிறந்த குழந்தையோ இல்லை ஒரு 6 மாத குழந்தையோ இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக்ஸ்னு பார்க்கக்கூடிய ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக்குடைய பேரண்ட்ஸ், ஏன்னா அவங்களாம் யங் பேரண்ட்ஸ், இப்போ எங்கள் ஜென்ரேஷனுடைய பேரண்ட்ஸ் தான் நாங்கள்லாம் தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்ஃபேக்ட் நீங்கள் எங்களோட நீங்கள் கொஞ்சம் யங். இன்ஃபேக்ட் நான் அப்படி சொல்லும்போது ஜெனரேஷன் சொல்லிட்டீங்களா, நான் என்னடா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல எனக்கு டக்குன்னு. இஸ் யங் ஆக்சுவலி, டாக்டர் வந்து என்னையோட யங் தான். ஸ்டில் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா ஒரு 30 வயசு 32 வயசுன்னு ஒரு 90s கிட்டு நம்ம எல்லாருமே வச்சுக்கலாமே. எங்களுக்குலாம் இப்போ எது எடுத்தாலுமே ஃபோனில் ChatGPTயில் டக்குன்னு ஆன்சர் பார்த்தே பழகிட்டோம். எனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைனாலும் படக்குன்னு ChatGPTயில் போய் ஐ எம் ஃபீலிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங் தட்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு மருந்தை கொடுத்துருது. ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நான் மெடிக்கலில் வாங்குற மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்துருது. அதை போய் வாங்கி போட்டால் சரியாகவும் செய்யுது, மாத்திரை போட்டால் சரிதானே ஆகும் அப்படிங்கிறதுனால. இதையே என் குழந்தைக்கும் ஏதோ ஒரு ஃபீவர் மாதிரி ஒன்று வருதுங்க, குழந்தை கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, டக்குன்னு ChatGPTயில் கேட்டு மாத்திரையை வாங்கி போடுறதுங்கிறது சரியா? இல்லை வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வருது, 4 நாளைக்கு ஒரு தடவை வருது, ரெகுலராக வருது, அதனால நான் இதை பண்ணிக்கிறேன், எப்பயாவது வந்தால் டாக்டர்கிட்ட போகலாம், அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அது எப்படி இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஆக்சுவலி அப்படி பண்ணுறாங்களா இல்லை சரியாக தான் வர்றாங்களா? இல்லை, த திங் இஸ் இப்போது ரொம்ப ரீசன்ட் இயர்ஸ், இந்த இயர்ஸில் என்ன எப்படி ஒரு மதர் கன்சல்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 or 2 days ஆஃப் இஷ்யூஸோடு வருவாங்க. மேபி ஃபீவராக இருக்கலாம், காஃப் அண்ட் கோல்டு இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம், இல்லை அசோசியேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். வருவாங்க, வந்தோடனே டாக்டர் நான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் கொடுத்துட்டேன், காஃப் சிரப்புக்கு வந்துட்டு ஒரு காஃப் சிரப்ஸ் ஒன்று கொடுத்துட்டேன், தென் வாமிட்டிங் இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன், அதை இத்தனை வேலை கொடுத்துருக்கேன், இத்தனை எம்ஜியில் இவ்வளோ மருந்து நான் கொடுத்துருக்கேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்தேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் அப்படியே இருக்குது டாக்டர், அதனால தான் உங்களை மீட் பண்ண வந்தோம், வேறு ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணுமா
சீரியஸாக. ஸோ இப்போ நான் அவங்க கிட்ட கேட்பேன், எதுக்கு முதல்ல இவ்வளோ மருந்து கொடுத்தீங்க? யூ கேன் வெயிட், வாட்ச், இஃப் ரியலி ரெக்யூர்ட், அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு சில மதர் தொட்டு பார்த்தாலே லைட்டாக சூடாக இருந்தாலே தே வில் ஸ்டார்ட் கிவிங் ட்ரக்ஸ். ஆனால் டெம்பரேச்சர் மோர் தென் 99.5க்கு மேலே இருந்தால் மட்டுமே தான் நம்ம மருந்து கொடுக்கணும். பட் ஒரு 98.5 இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் சூடாக தான் தெரியும். அந்த சூடு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரை, சரிங்களா, அந்த நம்மளோட பாடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஏறும் இறங்கும். அதையே சம் மதர்ஸ் வந்துட்டு ஃபீவர் இருக்குன்னு நினச்சி மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டலாக தப்பு இல்லை. ஹோம் மெடிசின்ஸ்னா வீட்டு வைத்தியம்ங்கிறது வேற, ஆஸ்பத்திரியில் பண்ணுற வைத்தியத்தையே வீட்டில் பண்ணுறதுங்கிறது. ஆமாம். இப்போ யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ ஃபீல் பேபி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேபியை கம்ப்ளீட்டாக அண்ட்ரெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ண வைங்க. அதுக்கும் மேலே சூடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டெபிட் ஸ்பாஞ்சிங், ஈரத்துணி வச்சு சூட்டை தொடச்சி எடுங்க. அப்புறம் தேவைன்னா மருந்து கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். பட் இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பண்ணுது, இதனால் வேறு ஏதாவது ஆகிடுமோன்ற அந்த பயமே அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்துட சொல்லுது. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கூட இட்ஸ் நாட் ரைட்ல. வாட் எவர் அது உங்களை சரி பண்ணினாலும் அட் த எண்ட் அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் உங்கள் பாடியில் போய் ரியாக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணுது. எஸ், ஐ கேன் அக்செப்ட் தட். பட் மேஜராக உங்கள் பாடியே சரி பண்ணுறதுக்கான டைமை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது எத்தனை நாளுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்துட்டு என் குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் அடிக்குது, நான் அடித்த உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு தகப்பனாவோ ஒரு தாயாவோ என் இயல்பு. எஸ், நீங்கள் சொல்கிற அறிவியெல்லாம் அந்த நேரத்தில் என் மண்டையில் வந்து உரைச்சிட்டு இருக்காது. இது உள்ள வருது, என் குழந்தை சரியாகணும், அது ஒரு காய்ச்சல் அடிக்காமல் அதுக்கு இருக்கணும், மேல் வலிக்காமல் இருக்கணும், அழுகாமல் இருக்கணும், அப்படி தான் நான் யோசிப்பேன். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் இப்போ புதுசாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், அல்லது எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணி அது ஆட்டோவாக சரியாகிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறது? அன்டில் அன்லெஸ் பேபி இஸ் கம்ப்ளீட்லி ஆக்டிவ், நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, யூரின் டாய்லெட் நார்மலாக போகிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க, யூ கேன் வெயிட். ஓகே, புரியுது. யூ கேன் வெயிட். கொஞ்சம் சொனங்குது, கொஞ்சம் பால் குடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் இதாகுதுன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக டயர்ட் ஆகிடுறாங்க, ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஃபீவர் இருக்கிறனால ரொம்ப சோர்வாக இருக்காங்க, இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் வாங்க, பேசிக்கான மருந்து வாங்கிக்கங்க. அதில் இருந்து தேவைன்னா ஃபர்தராக நம்ம மருந்து டெவலப் பண்ணலாம். இல்லைன்னா பேசிக்கான மருந்து வாங்கிக்கங்கிறது மருத்துவர்கிட்ட இருந்து, மருத்துவர்கிட்ட இருந்து. அதை நாங்கள் பாட்டுக்கு மெடிக்கல் ஷாப்னு புரிஞ்சுப்போம், நீங்கள் பாட்டுக்கு பாதியாக சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. த திங் இஸ், இப்போ அது ரொம்ப காமன் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு சார். லைக் ஃபீவர்னு வந்துருச்சுனாலே ஃபார்மசி போகிறாங்க, 1 வயசு குழந்தை அப்படின்னாலே ஒரு சிரப் எடுத்து கொடுத்துட்றாங்க. அது எத்தனை வேலை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ற ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது. அவங்க பாட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகிடுது, 2 ml கொடுக்க வேண்டிய குழந்தைக்கு 5 ml கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5 ml 5 தடவை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 15-20 ml எக்ஸசிவாக கொடுத்துட்டீங்க. அப்போனா அந்த லிவர் எவ்வளோ டேமேஜ் ஆகுது. ஒரு சைடில் உங்களுக்கு சரி ஆகிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடில் உங்கள் பாடி டேமேஜ் ஆகுது. அதுக்கு தான் ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்து அவசியம்னா மருந்து கொடுங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன். இந்த மாதிரி கொஞ்சம் மருந்து அவங்களாவே கொடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் விபரீத முடிவான மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டே டு டேயில் இது ரொம்ப நிறையா இருக்குது சார். லைக் யூ சி, சேம் பேராசிட்டமால் வந்து 5 ml குடித்தா அந்த குழந்தைக்கு மருந்து, அதே 30 ml குடித்தா அதே பேராசிட்டமால் விஷம். அதே 50 ml குடிச்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக லிவர் டேமேஜ் ஆகிடும். அதை திரும்பி நம்ம அந்த லிவர் ட்ரக்ஸ் கொடுத்து அந்த பேபியை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடும், எமர்ஜென்சி ஆகிடும். சம் பேபிஸ்க்கு வந்து இந்த அம்மாவுக்காக தைராய்டு டேப்லெட்டு, தைராய்டு ட்ரக் வச்சுருப்பாங்க, இல்லை குழந்தைக்கு சம்டைம்ஸ் தைராய்டு இருக்கும். அதுவே எக்ஸசிவாக போயிடுச்சு அப்படின்னா தட் பேபி மைட் ஹாவ் சீஷர்ஸ், ஃபிட்ஸ் வந்துடும். தப்புன்னு கண்மொழி மேலே போயிடுறது, வாயிலேருந்து செலவு கொத்துறது, ஒரு சைடில் கை கால் இழுத்துக்கிறது, பிரெயினோட ஃபங்க்ஷனையே இம்மீடியட்டாக அது சேஞ்ச் பண்ணிடும் எக்ஸசிவான ட்ரக்ஸ். அப்படிங்கும் போது ஒவ்வொரு தடவையும் பீடியாட்ரிஷனை பார்த்து ஒரு மருந்து கொடுக்கறது தான் கரெக்ட். ஃபைன். நான் ஏற்கனவே ஒரு பீடியாட்ரிஷன்ட்ட பேசினேன், ஒரு 2 years பேக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு ஸ்க்ரீனை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பாடை ஊட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பாடை ஊட்டுறதுக்கு சாப்பாடே கொடுக்காம இருங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஹார்ஷாக இருந்துச்சு அந்த லைனு.
ஏன் இப்போ எல்லாரும் நார்மலாக நம்ம முன்னாடி ஃபோனை வச்சிடுறோம், ஏதோ ஒன்று போட்டு விட்றோம், சாப்பாடை ஊட்டிடுறோம், அதோடைய வேலையை பூரா நம்ம முடிக்கிறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஸ்க்ரீனு நான் பார்க்குறேன், அதே தானே என் குழந்தை பார்க்குது. இதில் இது என்ன நடந்துடும்? அது என்ன பிரெயின் ஃபங்க்ஷனையாவோ அது கட் பண்ணிட போகுது, இல்லை சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்றன்றனால செமிக்காதுன்னு சொல்ல போகுதா அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்விகள் வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இது ரொம்ப அப்சல்யூட்லி ரைட் சார். யூ சி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுது அப்படின்னா, குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நான் ஒரு கலர் ஸ்கூலில் இருப்பேன் சரிங்களா. அந்த கலர்ஸ்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு டேஸ்ட் பட்ஸ் வச்ச உடனே அந்த கலர்ஸ் எல்லாம் மாறும்போது தான் என்னால் இந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சு என் பிரெயின் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நான் ரெடி ஆகிறேன். கரெக்டுங்களா? பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த கலர்ஸ்ன்றது நான் குழந்தைங்க என்னென்ன பிரைட் கலர்ஸ் பார்க்குதோ அது எல்லாமே அதோட பிரெயினில் இருக்கும். அதில் ப்ளேஃபுல்லாகவே இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த மூடில் இருப்பாங்க. சாப்பிடணுன்றது ஒரு மூடு தானே. நான் நல்லா சாப்பிட்றதுன்றது, எனக்கு பசின்றது ஒன்று, நல்லா சாப்பிட்ற தேவையானது எனக்கு ஒரு நல்ல மூடு. ஓகேங்களா? பேபி நார்மலாக வேறு அந்த கலர்ஸ் மூடில் இருப்பாங்க. அவங்க அன்றைக்கி பார்க்குற அந்த பிரைட் கலர்ஸ் அந்த மூடில் ப்ளேஃபுல்லாக இருக்கும்போது நான் ஒரு ஃபுட்டு கொண்டு போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா தே அவாய்ட் இட் யூஸ்வலாக. இதுக்கு நான் என் கிளினிக் வர பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அந்த குழந்தை கண்ணு முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க. அதை பார்க்கும்போது குழந்தைக்கு ஒரு ஆசை வரும். ஆசை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் பின்னாடி ஓடுங்க, ஏமாத்துங்க, பொய் சொல்லுங்கள், விளையாட்டு காட்டுங்க, மேஜிக் பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து டிவியோ செல்ஃபோனோ காட்டவே காட்டாதீங்க. அது ஒரு பேட் அடிக்ஷன். அது என்ன பண்ணுது, குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சிருது. குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றதே தெரியாமல் அவங்களுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு யூசி அகைன் நான் அதே தான் சொல்கிறேன். சாப்பிடணுன்றது ஒரு மூடு. ஃபஸ்ட்டு அந்த மூடை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு டிவைஸ் வச்சதுக்கப்புறம் என் மூடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த இடத்துக்குள்ளே போயிடுச்சு. கரெக்டாக? இந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று ஊட்டிட்ருக்கீங்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக இது இல்லை அப்படின்னா என்னால் சாப்பிடவே முடியாது. நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எந்துவாக ஆகவே மாட்டேன். இதை எத்தனை வருஷம் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? இட்ஸ் நாட் ஈஸி. அதனால் வி ஷுட் டெஃபினெட்லி ஸ்டாப் இட். நாங்களும் வேலைக்கு போகிறோம், வீட்டில் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. எங்களுக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட்டு குடும்பம் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க மாமா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. வேறு மாதிரி எங்கள் உலகமே மாற்றிட்டீங்க, வேறு மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். இந்த நேரத்தில் திருப்பி அந்த பழைய ப்ராக்டிசஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நோ சார், இட்ஸ் நாட் அ ஓல்டு ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓல்டு ப்ராக்டிஸ்ன்றதே இதில் கிடையாது. நான் சொல்கிறது, உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, முன்ன அப்படி தான் கூட்டு குடும்பமாக இருந்தோம், பெரிய குடும்பமாக இருந்தோம், எல்லாருமே சேர்ந்துருந்தோம், ஈஸியாக இருந்தது. ஓகே, நவ் ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன். உங்களோட பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். பட் மேக்ஸிமம் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒரு டிவைஸை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஃபைன். ஆமாங்க, இது ஆக்சுவலி டிஃபிகல்ட் ப்ராக்டிஸ் டு டூ. அது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய பேர் கை குழந்தை வச்சுருக்கிறவங்கள்ட்டலாம் பேசுகிறேன், பார்க்குறேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு, சாப்பிட்றது பார்த்தா அழகாக சாப்பிட்றது. ஏன்னா அவங்க கான்செப்ட் என்னென்னா, சாப்பாடு நல்ல ஆரோக்கியமானதை நான் கொடுக்குறேன், அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன், கொடுக்குறேன். அந்த சாப்பாடு உள்ளே போகுது, அந்த ரத்தத்தில் கலக்குது, அது ப்ரோட்டீன் ஆகுது, விட்டமின் ஆகுது, என்ன மினரல்ஸ் எந்த உறுப்புக்கு தேவையோ அது போகுது, ரத்தத்தை நீட்டாக வச்சுக்கிறது. அந்த சத்தை எப்படியும் அந்த சாப்பாடு செய்ய தானே போகுது. அப்போ அந்த சாப்பாடு உள்ளே போயிட்டாலே எனக்கு போதும்ல அப்படிங்கிறது பேரண்ட்ஸுடைய ஒரு வாதமாக இருக்குது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் அந்த உணவை ஃபீல் பண்ணணும், நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும், நான் உள்ளே போகுதுன்னு அந்த 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 ஈட்டிங்கிறது குழந்தை உணரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சிங்க, அந்த ஸ்க்ரீனை எடுத்துட்டிங்கன்னா அது சாப்பிடாதுன்னா அது மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, அந்த சாப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பிட் டிஃபிகல்ட் தான். நான் லாஸ்ட் டைம் அந்த பாட்காஸ்ட்டை போய் நான் அதை தான் சொன்னேன். பட் ஸ்டில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அதை தான் இன்றைக்கி டாக்டர் அனீஷ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அனீஷ், இப்போ எங்களுக்கு இதெல்லாம் சொன்னீங்க, குழந்தைகளை பற்றி, உங்களுடைய கரியர், நீங்கள் படித்தது மருத்துவம் படிச்சிங்க, அதுக்கப்புறம் பீடியாட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் ஆக்டிங்லேயும், சினிமாவில் ஆக்டிங்லேயும், நீங்கள் டுவர்ட்ஸ் ஆக்டிங்லேயும் நீங்கள் இருக்கீங்க. அப்பப்போ என்னென்ன வாய்ப்புகள் வருதோ அதையும் செய்கிறீங்க. உங்களுக்கு மெடிசன் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே பேஷனோ? மெடிசன் ஆக்டிங் என்னோடய பேஷன், என்னோடய இன்ட்ரெஸ்ட், சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட். இது மெடிசன் பார்த்தோம்னா ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன ஆக போகிறோன்ற கேள்வி வரும்போது எனக்கு குழப்பம் தான் இருந்தது. ஐ வாண்ட் டு பி அ விஷுவல் கம்யூனிகேஷன், இல்லைனா ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகணும், இப்படி தான் நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்.
யூஸ்வலாக அப்போல்லாம் சொன்னோன்னே வீட்டில் என்ன சொல்லுவாங்க, they won't allow. அதனால் தென் ஐ பிகம் எம்பிபிஎஸ் முடித்த உடனே எம்டி ஆனால் அது வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஆனால் அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சா? இல்லை, ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் படிக்கவே முடியாது. இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சு நான் கேட்குறேன். எனக்கு ஏன்னா பேஷன் வந்து ஆக்டிங் சொன்னீங்களா, உங்களுக்கு மெடிசன்லேயே அவ்வளோ பேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பேசும்போது, அதை நான் உணர முடிஞ்சிச்சு. இதில் இப்போது ஒரு கட்டத்தில் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தன்னால் டெவலப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசையும் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் தான் இருக்குது. ஆனால் நாள் போக்கில் நான் இதை படித்தனால, இதை வேலை செய்கிறதுனால, அது சமுதாயத்தில் எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்னால, தென் என் வேலையை நான் ரொம்ப கரெக்டாக செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால தென் ஐ கிரியேட்டட், ஐ டெவலப்ட் இட். அவ்வளோதான். ஃபைன். இப்போ வந்துட்டு உங்களுடைய சினிமா பயணம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்ன படம் நீங்கள் நடிக்கிறீங்க? கரண்ட்டாக வந்து XY சிவிகுமார் சார் கூட, அதில் நீங்களும் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கீங்க. எனக்கு அதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. உங்கள் சேனலில் நீங்கள் எப்படி ரொம்ப நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயத்த நீங்கள் சொல்கிற மாதிரி XY படத்துலேயே அந்த மாதிரி ஒரு டீப் ரூட்டடான ஒரு விஷயத்த சொல்கிறோம். உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அதான் XYல நம்ம லீடாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 33 படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ஓகே, தென் வந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸ் மூலியமாக அந்த இமீடியட்லி ஐம் நாட் பிகம் ஆக்டர். மூவி மீடியாவுக்குள்ளே நான் வரல. முதல்ல இதை நான் கற்றுக்கிட்டேன் சின்னதாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தோம். அப்புறம் சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணோம். தென் இப்போ இந்த படத்தில் நம்ம லீடாக பண்ணுறோம். எப்படி டைம் பேலன்ஸ் பண்ணீங்க? எப்படி உங்கள் ஸ்கில் செட் பேலன்ஸ் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய வேலை மருத்துவர் வேலை. சினிமாவும் அப்படி தான், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதில் ஒரு கால் இதில் ஒரு கால்னும் போது ரெண்டுமே டஃப்பான பார்த்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகலையா? சார், நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் ப்ரெஷர் ஆனோம்னா எப்படி? இது நம்ம இன்ட்ரெஸ்ட் தானே. எனக்கு ஆசை, இந்த இடத்துக்கு நான் வரணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை பண்ணினாதான் நான் என்னை நம்பிட்டு இருக்கிறவங்களையும் நான் ஒழுங்காக பார்த்துக்க முடியும். என்னோட டாக்டர் ஒர்க்கை நான் சொல்கிறேன். நான் மீடியாவுக்கு அந்த இடத்துக்கு போனால் தான் என்னோட ஆசையை நான் தீர்த்துக்க முடியும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டைம் ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், நடக்குது. மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலி டாக்டர் அனீஷ் வந்துட்டு ஒரு ஆக்டர் அனீஷாகவும் நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகணும். தேங்க்யூ. அதே நேரத்தில் உங்களுக்கு டாக்டராகவும் உங்களுடைய கிளினிக்கும் வந்துட்டு சிறப்பாக இருக்கணும், நிறைய சேவைகள் செய்யணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த அது ஒவ்வொரு கேள்விக்கும் ஃப்ரம் த ஹார்ட் ஐ குட் ஃபீல் தட். எனக்கு அந்த பதில் வந்து அப்படி இருந்துச்சு. பர்சனலாக நான் அப்படி நினச்சேன். பர்சனலாகவும் எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். நம்ம வந்து ஆஃப் கேமராவில் நிறைய பேசியிருக்கோம். பேசும்போதுமே நீங்கள் ஒரு பதில் சொல்கிறதுல எனக்கு ஒரு நேர்மை இருக்கிற மாதிரி எனக்கு படும். எப்போவுமே சின்ன டிஸ்கஷன்ஸ் கூட ஒரு மினிட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது கூட ஐ குட் ஃபீல் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது வந்துட்டு எங்களுடைய ப்ராடக்ட், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய XY படம், நம்முடைய XY படம் நல்லபடியாக வரட்டும், மக்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நியூபார்ன் பேபி அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்றதுலேருந்து, அந்த அட்மாஸ்பியர் காற்றுக்கு அந்த குழந்தை பழகுதுங்கிறதுலேருந்து, ஒரு தாய்ப்பாலை சரியாக குடிக்குதான்னு பார்க்குறது, அந்த குழந்தையினுடைய வெயிட் வந்து எந்த அளவில் இருந்தால் சரிங்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ChatGPT மெடிசினல் மிஸ்டேக்ஸ் என்னங்கிறதுலேருந்து, முக்கியமாக ஃபோனை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டக்கூடாதுன்னு சார் எடுத்த ஒரு முக்கியமான பாடம். இது எல்லாமே இன்றைக்கி நமக்கு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் மிக உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி அவங்க அந்த XY அப்படிங்கிற படம், நானும் அந்த படத்தில் ஒரு பங்காக நடிச்சிருக்கேன். சிவிகுமார் சாரினுடைய இயக்கத்தில் சாரும் அதில் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆகணும். அவங்க அதன் மூலமாகவும் அவங்க என்ன ஒரு நடிப்பு துறையில் எந்த இடத்த போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியாக அவங்களுக்கு நடக்கணும்னு தேநீர் இடைவேளை சார்பாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த படத்துக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள், சாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அனீஷ். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ.